யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடம் மனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு தேவன் கற்றுக் கொடுக்கிற பல நல்ல வழிகள் இந்த வேத பகுதியில் இருக்கு. சில நேரம் பாருங்க, கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறோன்னா, வெற்றின்ற வார்த்தை உலகத்திலிருந்து உண்டான ஒரு வார்த்தை, உலகத்திலிருந்து உண்டான ஒரு முறைமைன்னு நினைக்கிறோம். அதனால் நிறைய நேரம் என்ன நினைக்கிறோன்னா, வெற்றி உள்ள வாழ்க்கையை ரொம்ப கவனம் செலுத்தக்கூடாது, ஏன்னா அதை கவனம் செலுத்தினா பரிசுத்த வாழ்க்கையை விட்டு நம்மளை பிரித்துறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனை கர்த்தர் எவ்விதமாய் வெற்றி ஆக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை குறித்து வேதம் இங்கே ரொம்ப தெளிவாய் நமக்கு சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். நீங்கள் யோசுவாவை கவனிச்சிங்கன்னா, யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லித்தராரு. என்ன சொல்லித்தராரு? ஒரு கிளி பிள்ளைக்கு சொல்லித்தர்றது போல ஆண்டவர் எடுத்து அவனுக்கு சொல்கிறாரு, நீ வெற்றி அடைவதற்கு நீ என்ன செய்யணும், வாழ்க்கையை நீ வாய்க்க பண்ணுகிறதுக்கு, புத்திமானாய் நீ நடக்கிறதுக்கு, சகல தேவனுடைய நல் வெற்றியை அனுபவித்து வாழ்வதற்கு நீங்கள் என்ன செய்ய, யோசுவா என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த வேத பகுதியில் அவனுக்கு கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய வசனம் நமக்கு வெற்றியை நம்ம கற்றுக் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த தேவனுடைய வெற்றியை கொடுக்கிற காரியம் எதில் இருக்குன்னு காட்டுறாருன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நம்ம கையில் தேவன் கொடுத்துருக்கிற இந்த வேத புஸ்தகத்தில் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வெற்றிகள் எல்லாம் அடங்கியிருக்கு. அதனால தான் இந்த புஸ்தகத்தை நான் சுமப்பதில் எனக்கு ஒரு நாளும் எந்த விதமான அச்சமும் எனக்கு இருப்பதில்லை. இதை திறந்து வாசிப்பதும், இதை திறந்து இதிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் நான் ஒரு நாளும் அதை குறித்து நான் அச்சப்படுவதில்லை. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். காரணம், இதை பிரசங்கிக்கிற எல்லா இடத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாற முடியும், வெற்றிகரமானதாக முடியும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வேத புஸ்தகம். சில நேரம் நீங்கள் பைபிளை தூக்கிட்டு வரும்போது சிலர் உங்களை பார்த்து கேட்கலாம், என்ன புதுசாக பைபிள் தூக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அந்த சத்தியத்தை கேட்குறோம் பாருங்க, கேட்க கேட்க இந்த வேத வசனத்தின் மேலே, இந்த பரிசுத்தமுள்ள வேத புஸ்தகத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு எனக்கு உண்டாகுது. இது அவ்வளோ முக்கியமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் பைபிளை தூக்காதனா பைபிளை தூக்கிட்டு போகும்போது சிலர் நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்ன புதுசாக இருக்குது பைபிள்லாம் தூக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்கும்போது பெருமையாக சொல்லணும், இது எனக்கு வெற்றியை போதிக்கிற தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியை போதிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டுனா அது கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகம். இந்த புஸ்தகத்திலிருந்து புத்தியை உண்டாக்குறார், அறிவை உண்டாக்குறார், ஞானத்தை கொடுக்குறாரு. சரியானதை என் வாழ்க்கையில செய்வதற்கான புத்தியை கொடுக்கிற தேவனுடைய வார்த்தையா இருக்கே. ஏதோ சும்மா ஃப்ளூக்ல அடிக்கிறது இல்லை.
என் வாழ்க்கையின் சூழ்நிலை சும்மா ஃப்ளூக்கா போனேங்க, ஃப்ளூக்கா செஞ்சேன், சும்மா ட்ரை பண்ணேன், சும்மா அப்படியே சிலம்பம் அடிக்கிற மாதிரி, காற்றுல சிலம்பம் அடிக்கிற மாதிரி அடித்து பார்த்தேன், வந்துச்சு. கிடையாது. இந்த வேத வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு மனுஷனும், இந்த வசனம் சொல்லி இருக்கிறபடி வாழ்வதற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் அந்த நபரை கர்த்தர் எப்படி மாற்றுவாருன்னா, சரியானதை செய்கிறவர்களாய் செய்யக்கூடிய ஒரு நபரா கர்த்தர் மாத்திர. அப்போ இந்த வேத புஸ்தகம் இப்படிப்பட்ட புத்தியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும் போது அவனை புத்திமானாய் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா சரியான விதத்தில் அணுகவும் செய்யவும் கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறார். ஏன்னா இந்த புஸ்தகம் அப்படிப்பட்ட உதவியை ஒவ்வொரு மனுஷனுக்கும் செய்யும். இந்த புஸ்தகத்தோடு தொடர்பு இருக்கிற, இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷனை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பைபிளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னா, வாழ்க்கையில் எல்லாம் சரியா நடக்குதா, சரியா செய்கிறனா அப்படின்றதுக்கு பெரிய கேள்விக்குறியாயிடும். ஆனால் இந்த பைபிள் இருக்கிறபடி கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நான் கவனமாக இருக்கிறேன். இரவும் பகலும் இதை தியானிக்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை என் வாயை விட்டு பிரிவதில்லை. அதனால் கர்த்தர் என் வழியை வாய்க்க பண்ணுகிறார், என்னை புத்திமானாய் கர்த்தர் நடத்துகிறார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்ல முடியும்? என் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுறாரு, புத்திமானாய் என்ன நடக்க. நான் என் வழியை வாய்க்க பண்ண முடியுது. ஏன் முடியுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்னை சரியான இடத்துக்கும் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்ய வைக்க இந்த தேவ வசனம் எனக்கு புத்தியை கொடுக்கு. போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன். இப்படி தேவன் அவருடைய வெற்றியை குறித்து நமக்கு சொல்றாரு. நான் வெற்றி அடைய வேண்டியது அவ்வளோ அவசியமான ஒன்றா என்னுடைய வாழ்க்கையில்? ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட கேள்வி இருக்குன்னா, இனிமே என் வாழ்க்கை வெற்றி வந்தான்னா வெற்றி வரலன்னா நான் தான் வாழ்ந்து முடிச்சிட்டேனே, நான் தான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேனே அப்படின்னு நினைக்கிற யாராவது இங்கே இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி உள்ள ஒரு நிலையில் வாழ்வதற்கான பிரயாசத்தை எடுக்க வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துறார். ஏன் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு கேள்வியை தேவன் வெற்றியை குறித்து சொல்லும்போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேள்வி, ஏன் நான் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பல காரணங்களை வேதம் நமக்கு காட்டுகிறது. ஒரு காரணத்தை உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன் போன வாரம். அந்த ஒரு காரணம் என்ன, ஏன் வெற்றி அடையணுன்ற ஒரு கேள்வி இந்த வேத புஸ்தகத்தின் மூலமா கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கையை வெற்றி ஆக்கக்கூடிய முறைமைகளை தேவன் சொல்லி கொடுக்கும்போது, ஏன் வெற்றி அடையணுன்ற கேள்விக்கு முதல் காரணம் கர்த்தர் சொன்னார், உன்னை ஒரு டிஸ்பிளேவா இந்த உலகத்தில் நான் வச்சு, உன்னை ஒரு காட்சி பொருளா நான் வச்சிருக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஒரு காட்சி பொருளாக வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் போது ஒரு நாளும் என் தலையை தொங்க போட்டுட்டு வாழ வேண்டியதில்லை. எந்த சூழ்நிலையிலும் என் தலையை தொங்க போட்டுட்டு நான் வாழ வேண்டியதில்லை. தேவனுடைய வார்த்தையை கை கொள்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், அவர் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நான் கவனமாக இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை அவர் மேன்மையாய் வைப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றேன், என்னை கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். அந்த தேவன் தான் சொல்றாரு, நீ வாளாயிராமல் நீ என்னவாயிருப்பாய், நீ கீழாகாமல் என்னவாவாய். எப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை கவனமாக கவனித்து இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நான் கவனமாக இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ தலையை தொங்க போட்டுட்டு வாழ வேண்டியதில்லை, உன்னை ஒரு காட்சி பொருளாக வச்சிருக்கிறேன். எனக்கு மறக்கவே முடியாது, ஒரு மகளுடைய தகப்பன் என்கிட்ட வந்து பேசினார். அந்த மகன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளை ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இந்த சபைக்கு தான் வராங்க. அந்த தகப்பன் வந்து என்கிட்ட கேட்டார், பாஸ்டர், என் பொண்ணு ஆண்டவரை இயேசுவை நம்பி ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம்லாம் எடுத்து உங்கள் சர்ச்சுக்கு தான் என் பொண்ணு வரா, ஆனால் எனக்கு ஒரு பயம் பாஸ்டர் அப்படின்னாங்க. எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னது, எனக்கு ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இயேசுநாதர் மேலே எந்த வருத்தம் கோவம்லாம் கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, அவருக்கு முழுமையாக நான் ஒப்பு கொடுக்க முடியல. ஆனால் என் பிள்ளை வந்து முழுமையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஞானஸ்தானம் எடுத்து இந்த சபைக்கு வராங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம், கல்யாணம் ஆக வேண்டிய வயசு அவளுக்கு,
இந்த நேரம் பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க, கிறிஸ்தவத்துக்கு போயிட்டா நகையெல்லாம் கழட்டிடுவாங்க, கொஞ்ச நாள் கழித்து வெள்ளை சாரி போட்டுருவாங்க, இப்படி ஆயிடுவாங்கன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் உங்கள் மகன் இந்த சபைக்கு வரானா, நான் சொன்னேன் இந்த பிளஸ்ஸிங்ஸ் என்ற சபைக்கு வரானா, நான் வாரம் வாரம் என்ன போதிக்கிறேன்னு உங்கள் மகட்ட கேளுங்க. வெள்ளை சாரி போடுறதுக்காக சொல்லிக் கொடுக்குறேனா, இல்லை நகையெல்லாம் கழட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறேனா? நான் சொன்னேன், நீங்கள் கேட்டு பாருங்கள், வாழ்க்கையை எப்படி தகுதியாய் வாழ, எப்படி கனத்துக்குரிய விதத்தில் வாழ, வாழ்க்கையில் வருகிற சவாலெல்லாம் மேற்கொள்ள, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ, ஆண்டவர் எப்படி மகிமையான நிலையில் தம்மை தேடி வருகிறவருடைய வாழ்க்கையை மாத்துறாரு. சொன்னேன், உலகத்தில் இருக்கிற இழிவான காரியங்களை எடுத்து மகிமையான பொருளாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்றாராம். பலமுள்ளவர்களை அவமானப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்றாரு. இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் சேவிக்கிறோம். எங்க ஆண்டவர் எங்களை தலகுனிய விட மாட்டாரு, எங்க தலையை நிமித்துவார் என்று அவருக்கு சொன்னேன். அதை சொல்ல ஆரம்பித்தவங்க தான் அவர் மூஞ்சில் ஒரு சிரிப்பை பார்க்கணுமே. அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சோ, பரவாயில்ல என் பிள்ளை கரெக்டான இடத்துக்கு தான் போகிறா. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் நம்ம போய் வாழ்கிற இடத்துல சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம போகிற சில பாடுகள், பிரச்சனைகளில் தலையை தொங்கப்பட்டுறக்கூடாது. அந்த சூழ்நிலை நடுவே என் தலையை நிமித்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்கிற விசுவாசம் வரும்போது தான் எது ஞாபகம் வரும்னா, ஏன் வெற்றி அடையணுன்ற காரணம் சொன்னாரே கர்த்தர், என்ன ஒரு காட்சி பொருளா இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரே, என்ன உண்டாக்கினவர் யார், சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர், சாதாரண ஒரு நபரை எடுத்து கூட அசாதாரணமான மனிதனாய் கர்த்தர் அவரால் மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நான் ரொம்ப சாதாரணமான ஆள் பாஸ்டர், எனக்கெல்லாம் அவ்வளோ திறமை இல்லை, எனக்கெல்லாம் பெரிய ஆற்றல்லாம் இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் தான் கரெக்டான மெட்டீரியல். நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து நீ என்ன சொல்ல தெரியுமா, நீ தான் வேணும் எனக்கு, ஏன்னா சாதாரணமான உன்னை எடுத்து அசாதாரணமான நிலையில் மாற்றி காட்ட ஏனால முடியும் என்று கர்த்தர் சொல்ல. எத்தனை பேர் நீங்க விசுவாசிங்க கர்த்தரால முடியுமா? அதுக்கு நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்னே ஒன்று என்னன்னா, ஆண்டவர் சொல்றதுக்கெல்லாம் உடனே கீழ்ப்படியணும். இதெல்லாம் போன வாரம் கவனிச்சோம். இன்னைக்கு இன்னொரு 3 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்கணும், ஏற்றுக்காம போகலாம், கிடையாது. இது நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இதை உங்கள் வாழ்க்கையை விட்டு நிராகரிக்க முடியாத காரணங்கள். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு பிடிச்சா எடுத்துக்கிறேன், பிடிக்கலன்னா விட்டுறேன். இப்போ நான் சொல்கிற காரணம், தேவன் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்டுகிற காரணங்களை நீங்கள் நிராகரிக்கவே முடியாது. உங்களை ஒரு காட்சி பொருளா, உங்களை ஒரு டிஸ்பிளேவா இருப்பதை உங்களால் நிராகரிக்க முடியுமா, மறைச்சிட முடியுமா? இன்னிலிருந்து நான் என்னை காட்ட மாட்டேன், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை கவர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு கவர் பண்ணிக்க முடியுமா? பெட்டிக்குள்ளே வச்சு தான் மூடணும். நான் சொல்ல என்ன, எவ்வளோதான் மறைப்பீங்க, எவ்வளோ நாள் தான் மறைக்க முடியும்? சரி, அப்படியே சொல்லி அங்கங்கே ஓட்டை போட்டு, துணியை ஃபுல்லாக ஓட்டை போட்டு, அங்கங்கே குட்டி குட்டி ஓட்டை போட்டு, கொஞ்சம் காற்று போகிறதுக்காக அங்கங்கே ஓட்டை போட்டு, உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டு அப்படியே கோணிப்பை மாதிரி பூட்டிக்கிட்டு அங்கங்கே ஓட்டை போட்டு வரீங்கன்னு வச்சுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கழட்டி சாப்பிட்ணும்ல, சாப்பிட்ணத்துல எவனா பார்க்க மாட்டானா அவங்கள? எதுக்கு இது சொல்கிறேன், உங்களை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற அந்த நிலையிலிருந்து, உங்களை ஒரு காட்சி பொருளாக கர்த்தர் காட்ட விரும்புகிற நிலையிலிருந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களை நீங்கள் அதிலிருந்து நிராகரிக்க முடியாது. யூ கேனாட் அவாய்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டிஸ்பிளேயிங் யுவர் லைஃப். அதுதான் தேவன் உங்களுக்கு காட்டுகிற காரணங்கள். ஏன் வெற்றி அடையணும்னா, ஆண்டவர் காட்டுற காரணத்துக்கு நீங்கள் சாக்கே சொல்ல முடியாது. இல்லை இல்லை எனக்கு பிடிச்சா எடுத்துக்கிறேன், எனக்கு இது செட் ஆகும் சொல்கிறேன், நீ சாக்கே சொல்ல முடியாது. இந்த காரணங்களுக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை வெற்றியுள்ள ஒன்றாய் கர்த்தர் மாட்டுகிறார். அப்போ சொல்கிறார் கர்த்தர், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் வழிகளை நீ என்ன பண்ணுவ, வாய்க்க பண்ணுவாய், நீ எப்படி இருப்ப, புத்திமானாய். சொல்லுங்கள் எல்லாரும் வாய்த்து வந்து, நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன், நான் எப்படி இருப்பேன்,
எப்போ கர்த்தர் சொல்ற காரணங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஒப்பு கொடுக்கும் போது. ரெண்டாவது காரணத்தை இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நான் வெற்றி அடையணும்? நான் காட்டுற எல்லா காரணத்தையும் நீங்கள் நிராகரிக்கவே முடியாது. எந்த காரணத்தையும் சொல்லி நீங்கள் இதை நிராகரிக்கவே முடியாது. பாருங்கள், ரெண்டாவது காரணம் 1 தீமோத்தேயு 5:8. ஆண்டவர் இது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. 8 எடுத்துட்டீங்களா எல்லாரும்? 1 தீமோத்தேயு 5:8. இந்த காரணத்தையும் நீங்கள் நிராகரிக்க முடியாது. எப்படி உங்களை ஒரு காட்சி பொருளாக இருப்பதை நீங்கள் நிராகரிக்க முடியாதோ, அதே போல இப்போ நம்ம வாசிக்க போகிற வசனத்திலிருந்து கர்த்தர் காட்டுற அடுத்த காரணத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிராகரிக்கவே முடியாது. எடுத்துட்டீங்களா? 1 தீமோத்தேயு 5:8 சேர்ந்து வாசிப்போம். ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனோ அவிசுவாசினாலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசாரியாமல் போனால். நமக்கு ஒரு அற்புதமான இன்னொரு காரணத்தை காட்டுறார். உங்களையும் என்னையும் நமக்கு வாட் எவர் பிலாங்ஸ் டு யூ, உங்களுக்கு எதெல்லாம் உரியதோ, உங்க குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, இதை ஒருத்தன் விசாரிக்காம போனானா அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்றாரு. நல்லா கவனிங்க, ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, one who don't provide for his family and for himself. ஒரு மனுஷன் தன் குடும்பத்துக்கு, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் அவனை வைத்திருக்கிற பொறுப்பான நிலைக்கு அவன் விசாரிக்க ப்ரொவைட் பண்ணாதவனா இருப்பானா, நான் சொல்றேன், அவனை வேதம் ரொம்ப கடினமான வார்த்தையில கூப்பிடுகிறது. நீங்க கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நிறைய பேருடைய வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாம போகிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் எந்தெந்த காரணங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமா கை கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் நிராகரிக்கிறோம். இங்க ஒரு ரெண்டாவது காரணத்தை காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, உன்னையும் உன் குடும்பத்தையும் நீ விசாரிக்கிறவனா இருக்க வேண்டும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்றவர் பரலோக பிதா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? வலது கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறவர் யார் தான்? என்னுடைய பரலோக பிதா. சொல்லுங்க, வாய்த்தது, நான் ஆராதிக்கிற நல்ல இயேசு கிறிஸ்து என்னுடைய பரம பிதாவா எனக்கு எல்லாம் கொடுக்குற. ஆனாலும் அதை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவதுக்கு உங்களை கர்த்தர் சில இடத்துல பொறுப்பாக நிறுத்துறாரு. ஒரு கணவனா உங்களை வச்சிருக்கலாம், மனைவியா கர்த்தர் உங்களை வச்சிருக்கலாம், ஒரு தகப்பனா கர்த்தர் உங்களை வச்சிருக்கலாம், ஒரு தாயா உங்களை கர்த்தர் வச்சிருக்கலாம், அல்லது பிள்ளைகளாய் உங்களை கர்த்தர் ஒரு குடும்பத்துக்குள்ள வச்சிருக்கலாம். உங்கள் நிலையில் நீங்கள் விசாரியாமல் போனால் வேதம் உங்களை எப்படி கூப்பிடுன்றதை நீங்க செக் பண்ணணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை, சொந்த ஜனத்தை விசாரியாமல் போனால் அவனை வேதம் எப்படி சொல்லுதுன்னா, ஒரு அவிசுவாசியை காட்டிலும் மோசமான நிலைக்கு ஒப்பிடுது அவனை. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னா, one who do not provide for his family and for himself is not fit to be a Christian. எப்படி வந்திருக்கு பாருங்க வார்த்தை. அவன் கிறிஸ்தவனாய் இருப்பதுக்கே ஃபிட் கிடையாதுன்றார். கிறிஸ்தவ போதனைகளை கேட்டு, கர்த்தர் வைத்திருக்கிற வழிகளை கேட்டு, வாழ்க்கையின் முறைகளை வைத்து, குடும்பத்தின் ஆசீர்வாதமான முறைமைகளை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கும் போது ஒரு மனுஷன் விசாரியாமல் போகும்போது, பைபிள் அவனை எவ்வளவு கடினமான வார்த்தையை இங்க பவுல் தீமோத்தேயுக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லுகிற உபதேசத்தை நம்ம கவனிக்கணும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. உங்க குடும்பத்தை குறிச்ச விசாரிப்பு, உங்க குடும்பத்தை விசாரிக்கணும். உங்க குடும்பத்துக்கு தேவையானதை செய்கிறது. சும்மா சொல்லக்கூடாது, நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க என்கிட்ட, பாஸ்டர், என் கணவர் என் கையில் 200 ரூபாய் கொடுப்பாரு.
எத்தனை ரூபா? நல்லா தான் சொல்லுங்கள். 200 ரூபா பணம் இல்லையா? 200 ரூபா கொடுப்பாரு. நான் கேட்டேன், சரிம்மா 200 ரூபா கொடுப்பாரு, கொடுத்து என்ன சொல்லுவார் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, கொடுத்துட்டு சொல்லுவார், 1 வாரம் ஓட்டு அப்படின்னு சொல்லுவார். நான் கேட்டேன், சரி 200 ரூபா கொடுத்துட்டு 1 வாரம் ஓட்டுன்னு சொன்னார், திறமசாலி தாய் தான் நீங்கள், 200 ரூபா வச்சு 1 மாதம் 1 வாரம் ஓட்டுறதுக்கு திறமை உள்ளவங்களா? அவன் சொல்கிறாரு, 1 வாரத்தில் திருப்பியும் 200 ரூபா கொடுத்தா பரவாயில்லையா பாஸ்டர், திருப்பியும் 200 ரூபாய் எப்போ வரும்னு தெரியாது, இயேசுநாதர் எப்போ வருவார்னு தெரியாதோ அது போல் திருப்பியும் இவர் கையில் இருந்து இன்னொரு 200 ரூபாய் எப்போ வரும்னே. ஆனால் அவரை கேள்வி என்ன சொல்றாரு, கரெக்டாக கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம் பாஸ்டர். சிலர் நினைக்கிறாங்க வீட்டில் இருக்கிற அம்மா கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டா பெரிய கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. அங்கே தான் வரணும் இந்த வசனத்துக்கு. தன் சொந்த ஜனத்தையும் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால். விசாரிக்கிறது என்ன? எமோஷ்னலாக ப்ரொவைட் பண்ணுறது, ஃபிசிக்கலாக பல காரியங்களை ப்ரொவைட் பண்ணுறது, சரீர ரீதியாக பல காரியங்களை ப்ரொவைட் பண்ணுறது, படிக்கிற பிள்ளைகளுக்கு எஜுகேஷ்னல் சம்பந்தமான காரியங்களை ப்ரொவைட் பண்ணுறது, பிள்ளைகளை வளர்த்து எடுத்து உருவாக்கி ஆளாக்குவதற்கு வேண்டிய காரியங்களை ப்ரொவைட் பண்ணுறது. அதான் விசாரிக்கிறது. சும்மா ஏதோ ஒரு முறை நான் செஞ்சிட்டேன், நான் கொடுத்துட்டேன், நான் பெருசாக செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் விசாரிக்கணும். உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது, ஒரு தகப்பனா செய்ய வேண்டியதை செய்யணும், ஒரு தாயாய் செய்ய வேண்டியதை செய்யணும், ஒரு கணவனாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், ஒரு மனைவியாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். அப்படி செய்கிறவர்களை தான் வேதம் சொல்றது விசாரிக்கிறவன். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் பாருங்க, பாஸ்டர் எனக்கு மிகப்பெரிய பாரம் இருக்குன்னாரு. ஒரே பாரம் பாஸ்டர். நான் நினச்சிட்டேன் பாரம்னு இந்த மனுஷன் ரொம்ப பாரப்படுறாரு போல, நம்ம நாட்டுக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக ஒரே பாரம் போல் அவருக்கு. என்ன பெரிய பாரம்? எனக்குறம் அவ்வளோ பாரம் வரல, உங்களுக்கு நான் அவ்வளோ பெரிய பாரம் அப்படின்னு கேட்டேன். நமக்கு தெரிஞ்சவனால அப்படி கொஞ்சம் சில காரியங்களை நோண்டி நோண்டி கேட்பேன். தெரிஞ்சவங்கன்னா கேட்பேன், தெரியாதவங்கன்னா தெரியாமலே வச்சுக்கப்பேன் நான். அதனால் அவரை கேட்டேன், என்னையா பெரிய பாரம் அப்படின்னு கேட்டேன். என்ன தேசத்துக்காக, சென்னை பட்டணத்தில் அழிந்து போகிற மக்களுக்காக உனக்கு பெரிய பாரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்லையா, என் குடும்பத்தை நினச்சா பெரிய பாரமாக இருக்குன்னாரு. நிறைய பேர் தன் குடும்பத்தை எப்படி நினைக்கிறாங்கன்னா பாரமாக நினைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை பாரமா நினைக்கிறோம், மனைவிக்கு செய்ய வேண்டியதை கணவன் பாரமா நினைக்கிறான், மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டியதை பாரமா நினைக்கிறாங்க மனைவி. இப்படி பாரமா நினைக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி தான் குடும்பத்தை விசாரிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. நல்ல கவனிங்க. அப்படி விசாரியாமல் இருக்கிற ஒரு மனுஷன் தன் குடும்பத்தை வெற்றி உள்ள நிலை கொண்டு வர முடியாது. நல்லா நீங்க கவனிக்கணும். அதை சில சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் ஆண் பிள்ளையை கொடுத்துருக்கு, அதனால கவலையே இல்லை பாஸ்டர், அவன் பாட்டு வளருவான், அவன் பாட்டு எப்படியோ கரை சேரிடுவான், பெண் பிள்ளை வச்சுக்கிறவங்க தான் பாவம் அப்படின்வாங்க. அப்போ பொண்ணுங்க வச்சுக்கிறவங்க தான் பாவம், பசங்க வச்சுக்கிறவங்க பாவம் இல்லையா? என்ன லாஜிக் வேணும் புரியல எனக்கு. சிலர்லாம் சொல்றதை பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கும். கர்த்தர் ஒரு தகப்பனையும் தாயையும், ஒரு கணவனையும் மனைவியும் நம்பி சந்ததியை கொடுக்கிறார், பிள்ளைகளை கொடுக்கிறார். என்னத்துக்கு கொடுக்கிறார்? விசாரிப்பான், இவள் விசாரிப்பாள் என்று நம்பி கர்த்தர் கொடுக்கும் போது அந்த மனைவி, அந்த கணவன், அந்த தகப்பன், அந்த தாய் விசாரிக்கக்கூடிய காரியத்தை தங்க வாழ்க்கையில ஒழுங்கா செய்யலனா கர்த்தர் காண்பிக்கிற வெற்றிக்கான வழியில தன்னையும் நடத்தல, தன் கையில் கொடுத்திருக்கிற குடும்பத்தையும் நடத்தல. அப்படிப்பட்ட குடும்பம் நான் சொல்றேன் பிசாசால சிதைக்கப்படுகிற குடும்பமா இருக்கும். உங்க குடும்பத்துக்கு சில சொல்லுவாங்க, நான் என் குடும்பத்துக்கு எந்த குறையும் வைக்கல, தேவையானது மாசத்துக்கு தேவையான கிராசரி கொடுத்துருவேன், கைக்கு செலவுக்கு காசு கொடுத்துருவேன், படிக்கிறதுக்கு ஃபீஸை கட்டிடுவேன், எல்லாம் கட்டிடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன், எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தரை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க.
கர்த்தரை கொடுக்கிற இதுக்குறம் விசாரிப்பு தான். ப்ரொவைட் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அது என் மனைவி பார்த்துப்பா. நிறைய ஆண்கள் சொல்கிறது என்ன, அதெல்லாம் என் மனைவி வேலை, என் வேலை. நான் போய் சம்பாதிச்சேன்னா மாசமான அவளுக்கு காசை கொடுத்தேன்னா அதுக்கப்புறம் அவள் பார்த்துக்குப்பா, அது அவள் பாடு. கர்த்தர் ஒரு நாள் கூப்பிடும்போது மனைவியேன்னு கூப்பிட மாட்டார், புருஷனேன்னு தான் கூப்பிடுவார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் எப்படி கூப்பிட்டாரு சொல்லுங்க? எல்லாம் ஆதாமுங்க சொல்லுங்க. நம்ம வந்து 2ஆம் ஆதாம், நம்ம முதல் ஆதாம் இல்லை, நம்மளாம் 2ஆம் ஆதாம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆதாம். நம்மளை எப்படி கூப்பிட்டார் ஆண்டவர்? ஆதாமே. நல்ல கவனிங்கள், கர்த்தர் வந்து நம்மளை கேட்பார். ஏதாவது ஒரு விதத்தில் குடும்பத்தை விசாரிக்கிறதுலையும் ப்ரொவைட் பண்ணுறதுலையும், விசாரிக்கிறது என்னன்னா ப்ரொவைட் பண்ணுறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஆவிக்குரிய விதத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் டெவலப் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணீங்க? நீங்கள் உங்கள் பக்தி உள்ள வாழ்க்கையை பலப்படுத்த என்ன செஞ்சீங்க? இந்த வசனம் உங்கள் வாயில் இருக்கா? இந்த வசனத்தின்படி செய்ய கவனமாக இருந்திருக்கிறீங்களா? நடந்து காட்டுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக, உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக நடந்து காட்டுறீங்களா? அப்படின்னு நான் சொல்கிறேன். விசாரிக்கிற ஒரு மனுஷனா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. அப்படி விசாரிக்காதவனை வேதம் எப்படி சொல்லுதுன்னா ஒரு கெட்ட மனுஷனுக்கு ஒப்பிடுறாரு. அவிசுவாசியிலும் கேடுகட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஒப்பிடும் போது என்ன சொல்றாரு? அவன் கிறிஸ்தவனாக இருக்கப்பட்டில்ல, அவன் ஒரு கெட்ட மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறான். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை குறித்த விசாரிப்பு, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியத்தை குறித்த விசாரிப்பு எப்படிப்பட்டதா இருக்கு? கர்த்தர் ஏன் இதை சொல்றாருன்னா, நீ வெற்றி அடைவதற்கு 2வது மிக முக்கியமான காரணம் உன்னை விசாரிக்கிறவனாய் வைத்திருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்ன எப்படி வச்சிருக்கிறாரு? விசாரிக்கிறவனாய், பண்படுத்துகிறவனாய். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? விசாரிக்கிறவனாய், பண்படுத்துகிறவனாய், பராமரிக்கிறவனாய், கொடுக்கிறவனாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? என்னை வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் என்ன இப்படி என்னை வைத்திருக்கிறதுனால தான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நீ ஏன் வெற்றி அடையணும்? உன் குடும்பம் தோக்கக்கூடாது, உன் வாழ்க்கை தோக்கக்கூடாது, தலை குனிந்துட்டு நீ நிற்கக்கூடாது, தலை நிமிர்ந்து ஆண்டவருடைய மகிமையை காட்டுகிற ஒரு பாத்திரமா, ஒரு குடும்பமா உங்க குடும்பத்தை கர்த்தர் சமுதாயத்தில் காண்பிப்பதுக்கு கர்த்தர் சொல்றார், விசாரி, ப்ரொவைட் பண்ணு. ஸ்பிரிச்சுவலாக ப்ரொவைட் பண்ணணும், ஃபிசிக்கலாக ப்ரொவைட் பண்ணணும், மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணணும், எமோஷ்னலாக பல காரியங்களை ப்ரொவைட் பண்ணணும். ஏதோ ஒன்றை கொடுத்துட்டு மற்றதை நாம் விட்டுறதில்லை. எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுகிறவனை தான் நல்ல கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும்? உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வெற்றி உள்ளதாக இருக்கணுமா? தோல்வியிலிருந்து வெளியே வரணுமா? நல்ல நிலையில் உங்கள் சமுதாயத்தில் உங்கள் குடும்பத்தை நல்மதிப்போட கர்த்தர் உருவாக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப முக்கியமானது ஆண்டவர் என்னை காட்டுற அந்த 2வது காரணம், உன்னை விசாரிக்கிறவனாய் நான் வைத்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னை விசாரிக்கிறவனாய் நீ வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 3வது காரணம், இந்த 2வது காரணத்தையும் எஸ்கேப் ஆக முடியாது. நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல் காரணத்தையும் எஸ்கேப் ஆக முடியாது, இந்த 2வது காரணத்தையும் நிராகரிக்கவே முடியாது. நிராகரிக்கவே முடியாது. நீங்கள் புருஷனா, மனைவியா, தகப்பனா, தாயா, பிள்ளையா, பெற்றோரா இருந்தீங்கன்னா இந்த காரியத்தை நிராகரிச்சு எக்கேடா போகுது அப்படின்லாம் இருக்க முடியாது. வழி தப்பி போகிற சில காரியங்கள் இருந்தால் கூட உங்கள் குடும்பத்தை விசாரித்து கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே, கர்த்தர் வைத்திருக்கிற வெற்றிக்குள்ளே கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை. 3வது காரணம் பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் 3வது காரணத்தை அங்கே நம்ம கவனிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? 3வது காரணம். இந்த காரணத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, நிராகரிக்கவே முடியாது.
இந்த நிராகரிக்க முடியாத காரணங்களை சொல்றதுனால தான் வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறது எவ்வளோ அவசியமானது என்பதை உணர்ந்தோன்னா நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும். கற்றுக்கொண்டோன்னா மாற்றங்கள் வருங்க. வாசிப்போமா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். அப்பொழுது சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். மூன்றாவது காரணம் சொல்றாரு, நீங்க சீஷராய் மாறி நீங்க இன்னொருத்தர சீஷராக்கணும். இந்த மூன்றாவது காரணத்தை சொல்றாரு, உங்க மேலையும் என் மேலையும் ஒரு கிரேட் கமிஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கட்டளையை நம்ம மேல வச்சிருக்கிறார். என்னன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷனாய் மாறி ஞானஸ்தானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக தேவனுடைய நாமத்தில் ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து தொடர்ந்து சபைக்கு வந்து சத்திய வசனங்களை கேட்டு கை கொண்டு இப்போ புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்களை நான் என்ன வாக்குறேன்னா சீஷனாக்க, அவர்களை ஞானஸ்தானம் எடுக்க வச்சு சபைக்கு வர வச்சு சபையில் கர்த்தர் போதிக்கிற வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, நீ வெற்றி அடையணும். நல்ல கவனிங்கள். ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? நிறைய பேருக்கு தெரியாது ஏன் ஞானஸ்தானம். ஒருத்தர் கேட்டேன் பாருங்க, ஏன்பா ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு கேட்டேன். அவன் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, எனக்கு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட். எப்படிலாம் ஞானஸ்தானத்தை நினச்சி வச்சுக்கிறாங்கன்றத கேட்கும்போது ரொம்ப வேடிக்கையார். நான் கேட்டேன், ஏன் ஞானஸ்தானம் எடுக்கிற அப்படின்னு கேட்டேன். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், ஞானஸ்தானம் எடுத்தால் தான் எனக்கு பரலோகத்துக்கு டிக்கெட் கிடைக்குன்னு சொன்னாங்க பாஸ்டர். டிக்கெட் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னா. நான் கேட்டேன், நான் போயிடுவா போகிற உடனே அப்படின்னு கேட்டேன். டிக்கெட் வாங்க வந்திருக்கிறேன்ற, நீ இன்னும் வாழணும், இன்னும் நிறைய கர்த்தர் உனக்கு செய்கிற அற்புதத்தை பெறணும், நீ பலருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், உன்னை ஆண்டவர் ரட்சித்தது அதுதான்ப்பா, சபைக்கு தொடர்ந்து வரணும். நீ நினைக்கக்கூடாது ஞானஸ்தானம் எடுத்துட்டா இதுக்கப்புறம் சபைக்கே வர வேண்டிய நேராக பரலோகத்துக்கு போகிற நேர் வாசல் எனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே பாஸ்டர் தேவையில்லை, சர்ச்சி தேவையில்லை, ஐக்கியம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, எல்லாரும் அசுத்தவான்கள், நான் மாத்திரம் பரிசுத்தவான்னு வாழக்கூடாது. சிலருக்கு அப்படி நினைப்பு. சிலர் கேட்பேன், சில சின்ன பசங்களை கேட்பேன், என்ன உண்மையாக தான் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கிறியா அப்படின்னு கேட்பேன். இல்லை பாஸ்டர், எங்கள் அம்மா சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுத்தா என் குறும்பு என் சேட்டெல்லாம் சரியாயிடும், நான் அதனால முங்கி எலும்பலான்னு வந்திருக்கிறேன். நான் அந்த அம்மாவை பார்த்து சொல்லுவேன், முங்கி எலும்புறான், முன்ன செஞ்ச சேட்டையை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாக செய்ய ரெடி ஆகிக்குங்க அப்படின்னு. தப்பான எண்ணங்களை புரிந்து கொள்ளாம நீங்க எதை செஞ்சாலும் மாற்றம் வராது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அதை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புரிந்து கொள்ளாம எதை செஞ்சாலும் மாற்றம் வராது. அதுக்கு தான் போதகர், அதுக்கு தான் வசனம் போதிக்கிற நேரம் எடுத்து ஏன் வசனத்தை போதிக்கிறோம், ஏன் வெற்றிக்கான வழிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறத எடுத்து வாரந்தோறும் சொல்லித்தரேன். புரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையை மாற்றத்துக்கு நேராக நாம நடத்தி செல்ல முடியும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரம் இங்கேருந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்றேன். நிறைய ஜனங்கள் கேட்குறாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, மற்ற நாட்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பலர் கேட்கிறார். கேட்கும் போது ஆண்டவருக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள், சீஷர்களாய் மாறுகிறார்கள், ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள், தொடர்ந்து போதனையை கேட்கிறாங்க. இப்போ அவங்க புறப்பட்டு போய் பலருக்கு சொல்லி பலரை சீஷர் ஆக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையை நான் வெற்றிகரமாக செய்கிறதுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை கரெக்டாக நாம் போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு வெளியே போகும்போது
உங்க மேல கர்த்தர் வெற்றியை கொடுப்பதுக்கு ஒரு காரணத்தை வச்சிருக்கிறாரு. அந்த காரணம் என்ன? அவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக. வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது பாருங்க, குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது பாருங்க, வாழ்க்கையில் ஒரு சின்ன உயர்வுகள், நன்மைகள், சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாவது பாருங்க. எதுக்கு அதெல்லாம்? ஆண்டவரை பற்றி இன்னொருத்தருக்கு சொல்லுவதற்காக கர்த்தர் உங்களுக்கு இறங்கி செய்திருக்கிற நன்மைகள். அதை நான் பெற்றுக்கொண்டு வாய் மூடிட்டு அமைதியா சர்ச்சைக்கு வந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போகிறதில்ல. இங்கே வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். வந்து இங்கேருந்து புறப்பட்டு போய் உலகம் முழுவதும் போய் சொல்லணும், கர்த்தர் என்ன செஞ்சார், கர்த்தர் என்ன செய்வார் என்று சொல்லி அவர்களை சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி போதியுங்கள் சொல்லணும். கை கொள்ளக்கூடிய போதனைகளை சொல்ற இந்த ஆலயத்துக்குள்ள கூட்டி கொண்டு வந்து உங்களோட உட்கார வைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வைக்கும் போது நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் வெற்றியினால நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இதை கேட்கும் போது தான் மாற்றம் வரும். மாற்றம் வராம இருக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா சரியா கேட்கல, இன்னும் கேட்கறத நான் கொஞ்சம் அதிகப்படுத்தலை, இன்னும் ஞானமும் அறிவும் புத்தியும் இந்த தேவனுடைய வார்த்தையினால் எனக்கு உண்டாகணுமே, உண்டாகலையோ, உண்டாகிறதுக்கு நான் கொஞ்சம் பிரயாசம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கணும், இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும். மாற்றம் வராத, மாற்றத்தையே விரும்பாத ஒரு மனுஷன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த மனுஷனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீங்கள் எத்தனை துறை வேணால் எடுங்க, நீங்கள் பல துறை இருக்குது பாருங்கள். இன்றைக்கி மருத்துவத்துறை இருக்குது, என்ஜினியர் ஃபீல்டு இருக்குது, லாயர் ஃபீல்டு இருக்குது. ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். டாக்டர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, 20 வருஷம் அனுபவம் இருக்குது அந்த டாக்டர். சொல்கிறேன், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கற்றுக்கிட்டனோ அதை தான் இன்றைக்கும் செய்வேன், நான் அதில் மாற்ற மாட்டேன் அப்படின்னாருன்னா 20 வருஷத்தில் எத்தனை மெடிசன் மாறி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 20 வருஷத்தில் எத்தனை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மாறி இருக்கும். இதெல்லாம் நான் கற்றுக்க மாட்டேன், இதெல்லாம் நான் அடாப்ட் பண்ண மாட்டேன். புது மாத்திரை வந்து அதை பற்றி நான் பழைய மாத்திரையை கொடுப்பேன்னா போயிடுவாங்க. மழை மாத்திரை போட்டு சாப்பிட்றவங்கள நிறைய பேர் காப்பாற்ற வேண்டிய டாக்டர் என்ன பண்ணுவார், அனுப்பி விடுற வேலையில் இருப்பார். நல்ல கவனிங்கள். கற்றுக்கொள்ளும் போது தான் மாற்றத்தை வருகிற ஜனங்களுக்கு உண்டாக்க முடியும், மாற்றத்தை எனக்குள்ள நான் உண்டாக்க முடியும், பிரயோஜனமான விதத்தில் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்துகிறேன். அப்போ இந்த தேவனுடைய வசனத்தை நான் கேட்கும்போது, ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கேட்கும்போது மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பத்தை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உண்டாக்குறேன். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? இந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் மாறுவதற்கான ஒரு மாற்றம். எப்படி கற்றுக்கொள்கிறேன் பாருங்க, எப்படி கற்றுக்கொள்கிறேன்னா இங்கே வேதம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா எப்படி இருக்கணும் அங்க சொல்றாரு, புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறினவன் விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து. நல்ல என்ன சொல்றாரு, புத்திமான் இவைகளை கேட்டு, எவைகளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது புத்திமானாய் ஆகிறான், அறிவில் தேறுகிறான். அப்படின்னா அவன் கேட்கிறத இன்னும் அதிகப்படுத்துறானா, இஸ் இன்க்ரீசிங் இஸ் லேர்னிங். அறிவில் தேர்றது எப்படி, கேட்கிறத, அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை, வாழ்க்கைக்கு நல்ல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை கேட்பதுக்கு இன்னும் அதிகப்படுத்துறேன் என் வாழ்க்கையில நேரத்தை. அது என்ன புத்திமான ஆக்குது. இன்னொரு இடத்துல சொல்றாரு பாருங்க, நீதிமொழி 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. 2ஆம் வசனம், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அங்க பாருங்க, அங்க என்ன சொல்றாரு, ஏற்றுக்கொண்டு அப்படின்னா என்ன சொல்றாரு, செவிய ஞானத்துக்கு நேராக என் வார்த்தை, எந்த வார்த்தை நீ புத்திமானாக்குமோ, எந்த வார்த்தை உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்குமோ அதுக்கு நேராக டர்ன் பண்றனா. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வந்து turn your ears to wisdom. உங்க செவிய ஞானத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு நேரா திருப்பணுமா. திருப்பும் போதுதான் கற்றுக்கொள்றேன், கற்றுக்கொள்ளும் போதுதான் என் வாழ்க்கையில மாற்றம். கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன் வெற்றி அடையணும், காரணங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொண்ட பிறகு
மாறுறேன், அந்த மாற்றங்கள் எனக்குள்ள கொண்டு வரேன். என்ன ஒரு காட்சி பொருளா வச்சிருக்கிறார், என்ன விசாரிக்கிறவனா வச்சிருக்கிறார், என்னை அவருடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவனா வச்சிருக்கிறார். இந்த மாற்றத்துக்கு ஏதுவா என்னை ஆயத்தப்படுத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்படி வேலை செய்யும் போது இப்போ ஒன்று நடக்குது. இந்த வார்த்தை என் வாயில் இருக்கு, இந்த வார்த்தையின்படி நடக்க நான் கவனமாக இருக்கிறேன், இரவும் பகலும் இதையே சிந்திக்கிறேன். அதனால் இப்போ எனக்கு ஒன்று நடக்குது, நான் என் வழியை வாய்க்க பண்ணுறேன், என்னை கர்த்தர் புத்திமானாய் நடத்துகிறார். அடுத்தது சொல்கிறார் பாருங்க, இன்னும் அருமையாக இருக்கு பாருங்க. அங்கே சொல்கிறாரு, ஏன்னா என் வார்த்தைகளை கேட்கறது கொஞ்சம் என் காதை கொஞ்சம் திருப்பி ஞானத்தை கேட்பதுக்காக திருப்புறேன். மூணாவது சொல்கிறாரு, ஞானத்தை வா என்று கூப்பிடுறோமா? ஞானமே வா. இதுனா ஈயா பறந்து வந்து உட்காந்துக்கிறதுக்கு. ஞானமே, நான் யோசித்து பார்க்குறேன், சாலமன் எப்படிலாம் எழுதியிருக்கிறாரு பாருங்க. ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை, புத்தி என்ன பண்ணணுமா? நம்ம சத்தமிட்டு புத்தி இருக்கா? பைபிள் சொல்லுது, புத்திய சத்தமிட்டு கூப்பிடு, உனக்கு கூப்பிடு. புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு? ஞானத்தை சத்தமிட்டு, உங்களுக்குள்ள ஒரு சத்தம் இருக்கணும். ஞானம் எனக்கு வேணுமே, அறிவு எனக்கு வேணுமே, புத்தி எனக்கு வேணுமேன்ற ஒரு சத்தம், ஒரு கூப்பிடுதல் உங்களுக்குள்ள, அந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்கணும்ன்றாரு. ஒவ்வொரு நாள் எழும்பின உடனே ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில எனக்கு உம்முடைய ஞானம் வேணும், உம்முடைய அறிவு வேணும், உம்முடைய புத்தி வேணும்ன்ற சத்தம் உங்களுக்குள்ள எழும்புதா? எழும்புச்சுன்னா நான் சொல்றேன், கற்றுக்கொள்றீங்க, கற்றுக்கொண்டீங்கன்னா மாற்றம் கண்டிப்பா அந்த இடத்துல கர்த்தர் உண்டு பண்ணின ஞானம், அறிவு, புத்தினால உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப அற்புதமா இருக்கு. சத்தமிட்டு கூப்பிடுறானா? ஞானத்தை நம்ம கூப்பிடணும். புத்திய என்ன அங்க சொல்லியிருக்கு பாருங்க, புத்திய சத்தமிட்டு அழைத்து, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு, அப்புறம் சொல்றாரு பாருங்க, அதை வெள்ளியை போல நாடி புதையலை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும். இப்படியெல்லாம் வா வான்னு கூப்பிட்டீங்கன்னா உங்க வாயிலிருந்து என்ன வரும்? கர்த்தருடைய வாயிலிருந்து ஞானமும் அறிவும் வர்றது போல உங்க வாயிலிருந்து என்ன வரும்? ஞானமும் அறிவும் வரும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ இந்த ஞானத்தை, இந்த மாற்றத்தை நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஞானத்தை, புத்தியை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக நம்ம நாடணும். there must be a cry inside you. ஒரு அழுகை உங்களுக்குள்ள இருக்கணும். சத்தமிட்டு கூப்பிடணும், ஒரு சத்தம் கூப்பிட்டே இருக்கணும். there must be a cry inside, there must be a thirst. உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானம், இந்த காரியத்தை நான் புத்தினமா செஞ்சிடக்கூடாது, நான் வெற்றி அடையணும் ஆண்டவரே, வெற்றி என்னுடைய வாழ்க்கைக்கு அவசியம் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு அவசியம் ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு வெற்றி அவசியம், என் தலைமுறைக்கு வெற்றி அவசியம், என் எதிர்காலத்துக்கு வெற்றி அவசியம் ஆண்டவரே, எனக்கு ஞானம் தாரும், புத்தி தாரும்னு கேட்கிற ஒரு நிலையில் இருப்போம்னா கற்றுக்கொள்றேன். கற்றுக்கொள்ளும் போது ரெண்டு விதத்தில் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று, இன்னொருத்தர் செய்கிற தவறை பார்க்கறது மூலமாக நான் என்ன பண்ணுறேன்? கற்றுக்கொள்கிறேன். ரெண்டாவது விதம் எப்படி கற்றுக்கொள்ளலாம்னா, நான் செய்கிற தவறின் மூலமாய் கற்றுக்கொள்கிறேன். ஆனால் பெஸ்ட் எது தெரியுமா? இன்னொருத்தர் செய்கிற தவறு மூலம் பார்த்து கற்றுக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு வழியில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போனார், பார்த்தீங்க கிளம்பி போனாருன்னு, நீங்களும் அதே வழியில் போகிறீங்க. நடந்து போனவர் தனக்கு முன்னாடி இருந்த குழியை கவனிக்காமல் குழியில் சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டார். விழுந்தவர் என்ன பண்ணார்? எழும்பி வெளியே, இப்போ என்ன ஆயிடுச்சு? போட்ட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருது. அதெல்லாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. திரும்பி வராரு. உங்களுக்கு முன்னாடி போனவரை பார்த்தீங்க, நல்லா தான் போனார், ஆனால் திரும்பி வரும்போது அழுக்கா வராரு. அழுக்கா வரவர் பார்த்து நம்மளை பார்த்து சொல்கிறார், நடந்து போகிறோம், பார்த்துப்பா பார்த்துப்பா, அங்கே ஒரு பெரிய குழி இருக்குது,
உளுந்து எழுந்துச்சு பார்த்தியா எப்படி இருக்கிறேன், இப்போ நான் திருப்பியும் போகிறேன் அப்படின்றான்னு வைங்க. நம்மளால என்ன சொல்லலாம், ஆமாம் நான் பார்க்காத குழியை பெருசாக சொல்ல வந்துட்டார், போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்க, அந்த ஆளை காட்டிலும் அசிங்கமான குழியில் விழுந்து எழுந்துச்சு வருவோம். இங்கே தான் சொல்கிறார், ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளை இடறி போன காரியங்களை பார்க்கும்போது நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும், இனி நான் இடறக்கூடாது. அப்படி போல சிலரை நீங்கள் பார்க்கும்போது, ஆண்டவர் காட்டும் போது நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுது, நான் அந்த மாதிரி விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, அந்த மாதிரி நான் இடறக்கூடாது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னொருத்தருடைய தவறின் மூலமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது அது ஞானம், உங்களுடைய தவறின் மூலமாய் நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது அது அனுபவம். நல்ல கவனிங்க நான் சொல்றது. இப்போ நீங்க கேட்கலாம், ஞானம் பெருசா அனுபவம் பெருசா? நான் சொல்றேன், அனுபவத்தை காட்டிலும் ஞானமே பெரியது என்று நான் சொல்றேன். வேதமும் அதுதான் சொல்லுது. அனுபவத்தை நான் ஒன்றும் மட்டப்படுத்தல, ஆனா ஒரு தவறுக்குள்ள போய் அடிபட்டு அனுபவிக்கிறதுக்கு முன்பாக தேவன் எனக்கு இந்த வசனத்தின் மூலமா வைத்திருக்கிற ஞானத்தின் மூலமா நான் அடிப்படாம அந்த குழியில விழாம நான் அந்த குழியை விட்டு அகண்டு தாண்டி போவதுக்கு கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்க, கர்த்தர் எனக்கு வெற்றிக்கான பாதையை காட்டும் போது நான் ஏன் அதை நிராகரித்து, கர்த்தர் இந்த காரணங்கள்லாம் சொல்லியும் அதை நான் நிராகரித்து நான் குழியில தான் விழுவேனே, போய் குழியில விழுறதுக்கு நான் ஏன் என்னை தள்ளணும்? நல்ல கவனிங்க, கர்த்தர் இங்க இருக்கிற சிலரோட பேசுறாரு. சிலரும் உங்களுக்கு முன்பாக காட்டியிருப்பார் சில தவறுகள் அவங்க விழுந்திருக்கிறத. அதை பார்த்துட்டு நீங்களும் அதே வழியில் போறீங்களா? அதையே செய்ய போறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, ஞானம் சத்தமிடட்டும், புத்தி உனக்குள்ள இருந்து சத்தமிடட்டும், ஞானத்தை உனக்குள்ள இருந்து சத்தமிட வை. ஆண்டவருடைய ஞானம் தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக கொடுக்கிற ஞானமும் அறிவும் புத்தியும் நம்மளை எல்லா கெடுதியிலிருந்தும் காப்பாற்றும். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய ஞானமும் அறிவும் புத்தியும் என் வாழ்க்கைக்கு முன்பாக பிசாசு கொண்டு வருகிற எல்லா கெடுதியிலிருந்தும் என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். ரொம்ப முக்கியம் அது. இதை கண்டுக்காம இப்படி கற்றுக்கொண்டு மாறுறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற காரியத்தை கற்றுக்கொள்ளாம நிராகரிப்பனா நான் இன்னும் தோல்வியில தான் இருக்கிறேன். நிறைய கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில வாட் மேக்ஸ் தேர் லைஃப் a failure கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை தோல்விகரமாக ஆக்குனது காரணம் என்ன என்பதை நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது இல்லை. அப்படி இல்லைன்னா where is the problem for my failure, என்னுடைய தோல்விக்கான பிரச்சனை எங்க இருக்கு? இந்த ரெண்டு காரியத்தை கண்டுபிடிக்கலனா நான் இன்னும் கற்றுக்கொள்ளல. கற்றுக்கொள்ளாததுனால நான் மாற்றத்தை, வெற்றிக்கான மாற்றத்துக்குள்ள வர தோல்வியிலே இருக்கிறேன். what makes my life a failure? கொஞ்சம் யோசிக்கணும். வாழ்க்கை தோத்து கொண்டு இருக்கிறேனா? நான் விரும்புறபடி என் வாழ்க்கை இல்லையா? ஏன் இல்லை? அதுக்கு காரணம் என்ன? ஏன் இப்படி நடக்குது அப்படின்றத செக் பண்ணணும். எனக்குள்ள மனம் திரும்பும் இருதயம் இருக்கா? மனமோர்ந்து கீழ்ப்படிந்து மனம் திரும்புகிற இருதயம் இருக்குன்னா கர்த்தர் சொல்ற, நீ பூமியை சுதந்தரித்து கொள்வாயின்னு சொல்றாரே. என்ன பாவம் ஆண்டவரே? என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி எனக்கு உண்டாவதுக்கு என்கிட்ட என்ன பாவம் இருக்கு? நான் என்ன தவறு செய்திருக்கிறேன்? என்னுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் ஏதாவது காரியத்தை குறித்து நான் மனம் திரும்பாம இருக்கிறேனா எனக்கு நீர் உணர்த்தி காட்டணும். இந்த ஞானம் உள்ள கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உணர்த்தி காட்டும். சொல்லுவார் எங்க குறை இருக்குன்றத. அதை சொல்லும் போது நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி நான் தேவனிடத்தில் திரும்பி வருவனா அவர் பூமியை சுதந்தரித்து கொள்ள, வாழ்க்கையை வெற்றி உள்ளதாய் மாற்ற கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு எதுல நீங்க மனம் திரும்பணும்? எதுல நீங்க மனஸ்தாபப்பட்டு உங்களை சரி செய்யணும்? ஏன் வாழ்க்கை நான் விரும்புகிற மாதிரி ஜெயமா மாற மாட்டுது? ஏன் தோல்வியே வருது? ஒரு நஷ்டத்துக்கு மேல இன்னொரு நஷ்டம், ஏன் ஒரு அடிக்கு மேல இன்னொரு அடி? ஏன்? கண்டுபிடிங்க காரணங்களை. கர்த்தர் சொல்ற காரணங்களை உங்க வாழ்க்கையில் நிராகரிச்சிருக்கீங்களா? நிராகரிக்கவே முடியாத காரணத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில நிராகரித்து வாழ்க்கையை நடத்துகிறதுனால நல்ல வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியாம போயிடுறோம். என் தோல்விக்கான பிரச்சனை எங்க இருக்கு?
கண்டுபிடிக்கிறீங்களா? உங்கள் தோல்விக்கான பிரச்சனை எங்கே இருக்குது? எது எனக்கு பிரச்சனையை உண்டாக்கி தோல்வியை உண்டாக்குது? நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை நீங்கள் கவனம் செலுத்தணும். என்னன்னா, உங்களுடைய சவகாசத்தை கவனம் செலுத்தணும். உங்கள் தோல்விக்கான பிரச்சனை எங்கே இருக்கும் தெரியுமா? உங்கள் சவகாசத்தில் தான் இருக்கும். யாரோட அசோசியேட் ஆகுறீங்க அது காட்டிடும் நீங்கள் ஜெயிக்கிறவங்களா தோக்குறவங்களா. நீங்கள் அசோசியேட் ஆகிறவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும்? அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று இல்லைன்னு சொன்னால் உங்களை தோல்வியிலே உட்கார வச்சிரும். கெட்ட சவகாசங்களை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் திருப்பி உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். கெட்ட சவகாசம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் உங்களை தப்புன்னு சொல்லாமல் உங்களுக்கு எசைந்து ஜால்ரா அடிக்கிறவங்களா இருப்பாங்க. அது உங்களை வெற்றிக்கு நேராக கொண்டு வராது, அறிவடைய கொண்டு வராது, புத்தியனாய் வைத்து தோல்வியிலே இருக்க வச்சிடும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்க உங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற, நீங்க வச்சிருக்கிற சவகாச வச்சிருக்கிற நபரோடு நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது நீங்க சொன்னவன அதை பார்த்து சிரிக்கிறாங்களா, நகைக்கிறாங்களா, பரிகாசம் பண்றாங்களா, அது நல்ல சவகாசம் கிடையாது. அது உங்களை தோல்வியில் தான் வைக்கும். நான் சொல்ல நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. என் வாழ்க்கையை நான் சாட்சியாக சொல்லலாம். 18 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்த போது நான் ஆண்டவருடைய அழைப்பை தீர்க்கமாய் அறிந்து என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்த போது என்னுடைய நண்பங்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி கர்த்தர் என்னை முழு நேரம் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு, ஆண்டவருக்காக சேவிக்கும்படி, அவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்யும்படி எனக்கு ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்துருக்கிறார், அதை நான் நிராகரிக்க முடியல, நான் போய் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என் நண்பன் சொன்னான், என்னை பார்த்து கேட்டான், நீ நான் ஃபாதர் ஆக போறியான்னு கேட்டான். நான் சொன்னேன், உனக்கு ஃபாதர்னா உனக்கு நான் விளக்கிறதோட நீ நினைக்கிற மாதிரியே அப்படியே வச்சுக்க, ஒரு மாதிரி அப்படி தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், உடனே என்னை பார்த்து அவன் சொன்னான், அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோண்ணா. வார்த்தையை சொன்னாங்க, உன் வாழ்க்கை, உன் ஆசை, நீ செய்யணும்னு நினச்சதெல்லாம் தூக்கி போட்டு புதைச்சிரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உன் வாழ்க்கை அப்படின்னு சொன்னான். எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் அன்னைக்கு சொன்னார், அவனோட எந்த சவகாசமும் நீ வைத்து கொள்ளாத, நல்லா பேசு, நல்லா விசாரி, ஆனால் நான் உனக்கு கொடுக்குற எந்த தரிசனத்தையும், நான் உன்னோட பேசுகிற காரியத்தை நீ அவன்கிட்ட இனி என்ன பண்ணாத, ஷேர் பண்ணாதன்னு சொன்னார். அன்னையிலிருந்து நான் இன்னைக்கு வரைக்கும் அதை கை கொண்டிருக்கிறேன். எவன் என் வாழ்க்கை முடிஞ்சிடுன்னு சொன்னானோ அவன் முன்னாடியே கர்த்தர் என்ன ஒரு பிரசங்கியாரா, கர்த்தரால் பயன்படுத்தக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிற ஒரு தேவ மனுஷனா கர்த்தர் என்ன உபயோகப்படுத்துறாரு. அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு காண்பித்தார், இது நல்ல சவகாசமா கெட்ட சவகாசமா என்று ஆண்டவர் காண்பித்த போது நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம, ஆண்டவரே அவன் நண்பனாச்சு, ஆண்டவரே எப்படி அவனை விட்டு கொடுக்குறதா, ஃப்ரெண்டா காடா, எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் சொன்னேன், ஃப்ரெண்டு இல்லை ஆண்டவரே, காடு தான் எனக்கு ஃபஸ்ட்டு. நான் உமக்கு ஃப்ரெண்டாக இருந்தேனா என்னை எல்லாருக்கும் ஃப்ரெண்டாக ஆக்கிடுவீர் நீர். அந்த முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு நான் கொடுத்ததுனால இன்னைக்கு கர்த்தர் அவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய பிரசங்கியாரா கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் சொல்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகளையும் தரிசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் போய் உங்கள் பழகிற சவகாசம் வைத்திருக்கிறவர்களோட சொல்லும் போது உங்களை பார்த்து நகைக்கிறார்களா, அது வெற்றிக்கான இடம் அல்ல, உங்கள் தோல்வியிலே உங்களை இருக்க வைக்கிற இடம் அது. உங்களுடைய சவகாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க ஒரு இடத்துல போய் இருக்கும்போது நீங்க பழகிறவர்களோட உங்களை எப்பொழுதுமே எம்பாரஸ் பண்ணி ஹியூமிலேட் பண்றவங்களா இருக்கிறாங்களா, உங்களை அசிங்கப்படுத்தி இழிவுபடுத்துறவங்களா இருக்கிறாங்களா, அந்த இடத்துல நீங்க ஜெயிக்கவே முடியாது, தோல்வியில தான் இருப்பீங்க. எப்படிப்பட்ட ஐக்கியம் நமக்கு இருக்கு, நம்முடைய சவகாசம் எப்படிப்பட்டதா இருக்கு, அது காட்டிரும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு. ஏன் நம்முடைய பிரச்சனை தோல்வியிலேயே நம்மளை இருக்க வைக்குது? எங்க இருக்கு என் பிரச்சனை? நான் தோல்வி அடைகிறதுக்கான பிரச்சனை எங்க இருக்கு காட்டுறாங்க ஆண்டவர்.
உங்கள் சவகாசம் நீங்கள் பழகிற உங்களோட பேசி உங்கள் நேரத்தை உறிஞ்சி உங்கள் எனர்ஜியை உறிஞ்சி ஒரு பலனும் இல்லாத ஒரு இடத்துல ஐக்கியப்பட்டிருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட சவகாசம் இருக்கணும். நான் சொல்கிறேன், ஒரு நாள் உங்களுக்கு அது ஜெயத்தை கொடுக்காது, தோல்வியை தான் உண்டாக்கும். 4 காரியங்களை காண்பித்தேன். கெட்ட சவகாசம் இதெல்லாம் செய்யும். இதே நல்ல சவகாசம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை புத்தி வருது, ஞானத்தை வா வா என்று அழைக்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் உண்டாக்கும் போது தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கான கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அப்படி கற்றுக்கொள்ளும் போது என் சவகாசம் எப்படிப்பட்ட நல்ல சவகாசமாக இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறேன். நல்ல சவகாசமாக இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் பேசுகிறவங்க பழகிறவங்க உங்களை எப்பொழுதும் தைரியப்படுத்தி விசுவாசத்தில் உங்களை பலப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு வாரம் அந்த சர்ச்சைக்கு வரீங்க பாருங்க, உங்களை நான் பயம்படுத்தலை, உங்களை நான் தலை குனிஞ்சு போக வைக்கல. தலை குனிஞ்சு வருகிறவர்களுக்கு ஒரு தைரியத்தை உண்டாக்குறேன், விசுவாசத்தை உண்டாக்குறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களுக்கு இதை செய்கிறேன். ஏன்னா இது நல்ல இடம், இது நல்ல சவகாசம் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் இருக்கிற இடம் இது. இங்கே எப்பேற்பட்ட ஒரு மனுஷன், ஒரு கெட்ட மனுஷன் வந்தா கூட அந்த கெட்ட மனுஷனை நல்ல மனுஷனாய் மாத்துகிற தேவ பிரசன்னமும் தேவனுடைய வல்லமையான வார்த்தை இருக்கிற இடம் இது. இப்படிப்பட்ட சவகாசம் நமக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்க. சபைக்கு வரும்போது வெளியே போய் நீங்க பழகிற இடத்துல உங்க விசுவாசத்தையும் உங்க தைரியத்தையும் தூண்டிவிடக்கூடிய ஒன்றா இருக்கிறதா? நீங்க பழகிற சவகாசம், நீங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற உங்க தரிசனத்தை தகுதியானவங்க, நீங்க உங்களுக்கு கர்த்தர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஊக்குவிக்கிறவங்களா இருக்கிறாங்களா? கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நல்ல சவகாசமா இருந்துச்சுன்னா, நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற கிருபை, தாளந்துகள், ஆற்றல்கள்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்த அந்த பீரியட் ஆஃப் டைமில் என் கூட இருந்த நிறைய ஊழியர்களோடு நாங்கள் சில நேரம் போய் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிஃப்டை ஆண்டவர் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண உதவி செய்வார். அப்போ நான் சொல்லுவேன், உனக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்துருக்கிறார், இதில் கவனம் செலுத்து, கர்த்தர் உன்னை மகிமையாக பயன்படுத்துவார் என்று சொன்னபடியே அந்த அந்த நேரத்தில் அவனுக்குள்ள இருந்த கிஃப்ட் ஆவியான எனக்கு உணர்த்தும் போது, நான் சொன்ன போது அதை ஏற்றுக்கொண்டு பயிற்சிப்பித்ததினால இன்றைக்கு அதே ஊழியக்காரன் என்னுடைய அந்த 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து வந்த ஊழியக்காரனையும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறேன். ஏன்னா இன்னொருத்தருடைய கிஃப்டை நான் இருக்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய, ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மனுஷனா கர்த்தர் என்ன நான் அவருக்கு எப்படிப்பட்ட சவகாசம்? நல்ல சவகாசம். இன்னைக்கும் நாங்கள் பேசும்போது அந்த சகோதரன் எனக்கு சொல்லுவார், அன்னைக்கு நீ சொன்னப்பா, கர்த்தர் உன் மூலமா அன்னைக்கு சொன்னாரு. நினைச்சு பார்க்கிறோம். நல்ல சவகாசங்கள் நல்ல நினைவுகளை நமக்கு உண்டாக்கும், நல்ல விளைவுகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரும். உங்களுடைய சவகாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? வெற்றிக்கான ஒரு நிலையில உங்களை உயர்த்துதா, இல்லை இன்னும் தோல்விக்குள்ளேயே கொண்டு போதா? அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் சொல்ற காரணத்தை என் வாழ்க்கையில் நிராகரிக்கிறேனா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான விருப்பம் என்ன தெரியுமா? நாம் ஒருத்தரும் தோல்வி அடையக்கூடாது. தோல்வியில் இருக்கிற நாம் எல்லாரையும் கர்த்தர் வெற்றி மேல் வெற்றி அடைவதுக்கு, பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய கையின் பிரயாசத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பின்தங்கின நிலையில் அல்ல, முன் வரிசையில் நிற்கிற ஆண்டவருக்கு மகிமையான போட்சேவகனாய் கர்த்தர் உங்களை உருவாக்க தேவன் விரும்புகிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், ஏன் நீ வெற்றி அடையணும்? Why success is important? இப்படி யோசிக்கிறேன்னா, ஆண்டவர் ஏதோ வெற்றியை பற்றி சொல்கிறாரு, அதுக்கும் எனக்கு என்னத்த பெரிய சம்பந்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், தோல்வியிலே தான் உட்காந்துருப்பீங்க. யூ ஆர் நாட் லேர்னிங் டு சேஞ்ச். மாறுவதுக்கான கற்றுக்கொள்கிற காரியத்தை நீங்கள் கேட்கலை. ஞானத்தை வா வா என்று அழைக்கணும். இங்கே உட்கார்ந்தீங்க, ஞானத்தை கொட்டுறாரு கர்த்தர் வசனத்தின் மூலமாக. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் உங்களுக்கு நேராக கொட்டி கொண்டு இருக்கிறார். அதை வா என்று வரவேற்று வாழ்க்கையை வெற்றி உள்ளதாய் மாற்றுவதற்கு நீங்கள் கவனம் செலுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன்,
எத்தனை பேர் உங்களை தோல்வியாக்கணும்னு நினைச்சாலும் அத்தனை பேர் நடுவிலும் உங்களை வெற்றி உள்ளவர்களாய் கர்த்தர் தூக்கி நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுதான் தாவீது சொல்றார், எனக்கு விரோதமா ஒரு பாளையமே வந்தாலும் என் இருதயம் அதை கண்டு என்ன பண்ணாது, கலங்காது. ஏன்னா வெற்றி உறுதியாயிருச்சு. வெற்றி எப்படி வரணும், எப்படி வர வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே எத்தனை பிரச்சனை வந்தா எனக்கு என்ன, ஞானமும் அறிவும் புத்தியும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எனக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கிறனால எத்தனை சூழ்ச்சி நடுவிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருடைய ஞானமுள்ள வசனம் என் வாயில் இருக்கு. அதை நான் கவனமா செய்ய கவனமா இருக்கிறேன். இரவும் பகலும் அதை தியானிக்கிறேன். ஆகவே நான் என் வழியை வாய்க்க பண்றேன். கர்த்தர் என்னை புத்திமானாய் மாத்துறார். 4வது காரணம் சொல்லி முடிச்சிடறேன் பாருங்க. 4வது காரணம் கர்த்தர் ஏன் வெற்றி அடையணும்னா, கர்த்தர் சொல்றாரு, இந்த ஏன் வெற்றி அடையணுன்றதை குறித்து கேட்கும் போதே ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். வாழ்க்கையை வெற்றியாக்கிய தீர்வுன்ற கமிட்மெண்ட். அதான் 4வது காரணம். ஒரு firm determination and commitment towards desiring success in life. நான் பாருங்க, ஒரு ஆர்டிக்கலை படிச்சுட்டு இருந்தேன். ஹிட்லரை குறித்து சில காரியம் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, அப்படியே படித்தேன். சில காரியங்களை கவனித்த போது அதில் சொல்லியிருக்கு, ஹிட்லர் வந்து he was a man of commitment. யார் ஹிட்லரு? லட்சமான மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்தவரா? சிலர்லாம் பார்க்குறேன், ஹிட்லர் சொல்லிட்டார் பாஸ்டர், பெரிய பெரிய தேவ மனுஷன். பொல்லாத ஆளுங்க. தீமை செய்யணும்னா அந்த ஆளுடைய வரலாறு படிச்சிங்கன்னா தீமை எப்படிலாம் செய்யலாம், கொடுமை எப்படிலாம் படுத்தலாம் கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அந்த ஆள் சொல்கிறாரு, அந்த 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 மனுஷனை குறித்த ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கு, ஹிட்லர் வாஸ் அ மேன் ஆஃப் கமிட்மெண்ட். ஹி வாஸ் அ கரிஸ்மேட்டிக் டைனமிக் லீடர். ஏன்னா சொல்கிறாங்க, ஹிட்லர் பேசுகிறத நீங்கள் கேட்குற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அவன் சொல்கிறது உண்மை அப்படின்னு நீங்கள் கமிட் ஆகிடுவீங்களா? என்ன பவர் பாருங்க. அப்போ ஒரு தப்பான கொள்கை உள்ள ஒரு மனுஷனே அதை தான் வாழ்க்கையில் சரியான கொள்கை நினச்சிக்கிட்டு தப்பானதை சரியானதை நினச்சிக்கிட்டு அதுக்கு கமிட்டடாக வாழும்போது அதுக்கு அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் செய்கிறது இல்லை, மற்றவர்களுடைய வாழ்க்கையை அந்த தப்பான காரியத்துக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னா, நான் கேட்குறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஹிட்லர் பேசுகிற பேச்சோட வீக்கானதா? கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, வாரம் வாரம் கர்த்தர் பேசுறாரு. என்ன கமிட்மெண்டோட இந்த இடத்தை விட்டு போறேன், என்ன தீர்மானத்தோட போறேன், இனி தோல்வியில வாழ மாட்டேன், இனி நான் வெற்றியில தான் நான் வாழ போகிறேன் என்கிற கமிட்மெண்ட் வருதா? ஆமா, இன்னைக்கு அடுத்த வாரம் திருப்பியும் கேட்போம். இந்த பாஸ்டர் எங்க போக மாட்டாரு, நானும் எங்க போக மாட்டேன். வாரம் வாரம் அவரும் பேசுவார், நானும் கேட்பேன். அப்படி இல்லை, நான் அப்படி பேசலைங்க. வாரம் வாரம் உங்களை கர்த்தருடைய வார்த்தை ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். என்னன்னா, இனி நான் தோல்வியில் வாழ மாட்டேன், கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளே வாழ்வதற்கு இந்த வசனம் எப்படிலாம் உதவி அதை சொல்ல தான் நான் ஒவ்வொரு வாரமும் பிரயாசப்படுறேன். ஆண்டவர் அந்த ஆர்டிக்கலை நான் வாசிக்கும் எனக்குள்ள கேட்டார், அவனுடைய பேச்சுக்கே அவ்வளோ வல்லம் இருக்கணும். வானத்தையும் பூமியும் என்னுடைய வார்த்தையினால படைத்த என் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்றதை உணர்ந்து போய் பிரசங்கம் பண்ணுன்றார் ஆண்டவர். அந்த வல்லமையோட தான் பிரசங்கம் பண்றேன். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஆண்டவர் என் உள்ள இருந்த அந்த அனாயிண்டிங்க உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த வார்த்தையின் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. என்னை எப்படி அந்த வார்த்தைக்குள்ள கமிட்டடா இருக்கும்படி செய்கிறாரோ, கேட்குற உங்களையும் அந்த வார்த்தையின் வல்லமைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வரும்போது ஒன்னை நீங்களும் நானும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நிராகரிக்கிறோம். என்னன்னா, தோல்வி என்னுடையதல்ல, தோல்வி பிசாசுடையது, வெற்றி கிறிஸ்துவினுடையது. நான் கிறிஸ்துவினுடையவனாய் இருக்கிறேன், ஆகவே வெற்றிக்கு நேராக நான் பிரயாணம் பண்ணுகிறேன். இப்படி உங்க வாழ்க்கையின் பிரயாணத்தின் எல்லைகளை நோக்கங்களை மாற்றி கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வரோம். நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருத்தரும் உங்களை தோக்கடிக்கவே முடியாது.
என்ன சொல்லுவாங்க? என்னென்னமோ பண்ணி பார்த்தங்க, அவனை வீழ்த்தவே முடியல. எத்தனை பேருக்கு அந்த சாட்சி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? நான் ஒவ்வொரு நாள் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் என்னென்ன வேணாம் பண்ணி பார்க்கட்டும், என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் எனக்குள்ள வல்லமையாய் அவர் வேலை அவருடைய வார்த்தை வல்லமையாய் வேலை செய்கிறதுனால ஒவ்வொரு காரியத்திலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நான் வெற்றி மேல் வெற்றி அடைகிறேன். எத்தனை பேர் அப்படி வாழணும் விரும்பி? 4 காரணங்களை கர்த்தர் நீ காண்பித்துரு. ஏன் வெற்றி அடையணும்? யாராவது உங்களை பார்த்து ஏன்பா வெற்றி அடையணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க, இந்த 4 என்ன ஒரு காட்சி பொருளாக வச்சிருக்கிறாரு, அதை நான் நிராகரிக்க முடியாது. கர்த்தர் என்ன விசாரிக்கிறவனா வச்சிருக்க, அதையும் நான் நிராகரிக்க முடியாது. கர்த்தர் என்ன ஒரு சீசனா வச்சிருக்கிறார், நான் சீசனா மாறி இன்னொருத்தரை சீசனாக்க சுவிசேஷத்தை கர்த்தர் என்ன கொடுத்து, அதை நான் நிராகரிக்கவே முடியாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை போதிக்க நீ சுவிசேஷத்தை கர்த்தர் செஞ்ச நன்மையை சொல்ல நீ ஜாக்கிரதையா இருக்கணும். இதை நான் நிராகரிக்கவே முடியாது. 4வது சொல்ல, அந்த 3 காரணங்களை கேட்ட பிறகு 4வது கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் வந்துடும். வாழ்ந்தா வாழ்க்கை வெற்றிக்கு நேராக என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய இருதய துடிப்பையும் கர்த்தர் விரும்புகிற வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நேராக என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். இப்படி ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை, சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் வெக்கப்பட்டு விழுந்து போவான். ஏசுனா சொன்னார் பாருங்க, சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை நான் கண்டேன். உங்கள் வாழ்க்கையில் சத்துரு அப்படி கீழே விழுந்து வெக்கப்பட்டு போக கர்த்தர் உங்களை மகிமையான பாத்திரமாய் ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்த உங்களையும் என்னையும் வெற்றி உள்ள நிலையில் கர்த்தர் பலப்படுத்த வரும். எத்தனை பேர் இப்படி வெற்றியாக வாழணும்? இந்த வெற்றி எனக்கு வேணும், கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுக்குற இந்த வெற்றிகரமான வாழ்க்கையில் நான் வாழ நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்கள் இடத்துல எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களோட பேசி, இன்னைக்கு ஒருவேளை பல தோல்வியின் சிந்தையோடு வந்திருக்கலாம். இப்படியே பல காரியங்களை தோத்துக்கிட்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கை ஜெயமாகிறதுக்கு உண்டான அறிகுறியே இல்லையே. இன்னைக்கு காட்டிட்டார், இனி நீ தோல்வியோடு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணுகிற வெற்றியின் நாள். வாய்களை திறந்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கைகளை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றேன், இது கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின வெற்றியின் நாள். இது எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லை. சொல்லுங்க வாயத்தில் எத்தனை பேர் சொல்றீங்க? இவ்வளோ வசனத்தை கேட்டப்ப நம்ம தைரியமா சொல்லலாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, வெற்றி என்னுடைய. சொல்லுங்க வாயத்திறந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும், தோல்வி என்னுடையது அல்ல, வெற்றி என்னுடையது, ஜெயம் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் நான் ஜெயமா இருப்பேன், என் தொழிலில் நான் ஜெயமா இருப்பேன், என் கையின் பிரயாசத்தில் நான் ஜெயமா இருப்பேன், என் எதிர்காலத்தில் நான் ஜெயமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து எனக்கு முன் செல்லுகிறதினாலே, ஜெயமான சத்திய வசனங்களை நான் கேட்டிருக்கிறதினாலே, ஆண்டவரே தோல்வி என்னுடையது அல்ல. சொல்லுங்க வாயத்திறந்து, தோல்வி என்னுடையது அல்ல. எல்லா வாயிலும் அறிக்கை பண்ணட்டும், தோல்வி என்னுடையது அல்ல. கிறிஸ்து கொடுக்கிற ஜெயத்தை நான் சுகந்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. மறுபடி அல்லேலூயா, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி உண்டு, அல்லேலூயா, அல்லேலூயா.
படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆட்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா, வெற்றி உண்டு. கரம் தட்டி நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட உணர்வோடு ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு போனோம். தோல்வி எனக்கு இல்லை, வெற்றி எனக்கு உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க தோல்வி எனக்கு இல்லை? சொல்லுங்க வாய்த்த, எனக்கு தோல்வி இல்லை, வெற்றி தான் எனக்கு உண்டு. ஆமென். ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி. அன்பின் தேவனே, ஏன் வெற்றி அடையணுன்ற 4 காரணங்களை எங்களுக்கு காண்பித்து எங்கள் வாழ்க்கையை வெற்றி உள்ள நிலைகளில் நாங்கள் வாழ்ந்து உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல மாற்றங்களை உம்மால் எங்களுக்கு உண்டாக்கப்பட்டு அநேகருக்கு முன்பாக நீர் கொடுக்கிற வெற்றியின் அடையாளத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு தொடர்ந்து அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வாரம் போய் செய்கிற எல்லாவற்றிலும் நாங்கள் உம்முடைய வெற்றியை காண கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் பலனும் தந்து வழி நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் படைக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நிறைவான விதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அதிகமாய் நீர் நிறைவாக்கி திருப்தி அடைய செய்யும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் எங்கள் எல்லாரையும் விலக்கி தொடர்ந்து பத்திரமாய் பாதுகாத்து நடத்த நன்மையும் கிருபையும் எப்பொழுதும் எங்களை தொடருகிறது போல இனிமேலும் தொடரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.